ஹலோ மேரேஜான்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீக் என்கிட்ட ரிப்பீட்டடாக வந்த ஒரு ப்ராப்ளம் கன்சிஸ்டன்சி. என்ன பண்ணன்னு தெரியுது, எப்படி பண்ணன்னு தெரியல, எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியல. ஆரம்பிச்சிட்டேன், கண்டினியூ பண்ண முடியல. நடுவில் ஸ்டாப் பண்ண பிறகு திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே ஐ ஹாவ் அ கொஷின் ஃபார் யூ. கன்சிஸ்டன்சினா என்ன? ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணுறதா இல்லை ஒரு விஷயத்த டெய்லி பண்ணுறதா? தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, ஆனால் நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிளான் பண்ண விஷயத்த டெய்லி பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி இல்லை, நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியல, நம்ம டெசிஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியல அப்படின்னு ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் மோடுக்குள்ளே போய்டுறோம். பட் சி, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. வாரத்தில் 7 நாள் போக முடியல, ஆனால் 3 நாள் போகிறீங்க. இந்த வாரம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. நெக்ஸ்ட் வீக் மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே. தட் டசன்ட் மேட்டர் இல்லையா? பட் ஸ்டில் 2 வாரமும் 3 நாள் போயிட்டீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சுச்சுவேஷனில்? ஸோ போன வாரமாவது நான் டெய்லி தொடர்ந்து போனேன், இந்த வாரம் என்னால் அது கூட பண்ண முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னே தெரியல. என்ன பண்ணாலும் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படி ஒரு கிரிட்டிசிசம்குள்ளேயே போயிடுவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கானது. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க உங்களை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த 3 பாயிண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நம்ம மனசு, உடம்பு, என்விரான்மெண்ட் இதெல்லாம் ஒன்றா அலைன் ஆகி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டெசிஷனை நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் சொன்னாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் உடம்பு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுது, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? இஃப் நாட், உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகும்போது உங்களோட ஜிம் பேக்கை தேடுறீங்களா? இல்லை போயிட்டு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இல்லை ஆஃபீஸ் கிளம்ப லேட் ஆகிடும், அந்த கன்ஃபியூஷன்ஸோடவே நீங்கள் போகிறீங்களா? அதுவும் உங்களை உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ண விடாது. ஸோ உங்கள் மைண்டை ரெடி பண்ணுங்கள், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்கள், உங்கள் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களை டிபெண்ட் பண்ணி ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் க்ரியேட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு தேடுறதுக்கு பதிலாக நைட்டே எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு தூங்குங்க. ஸோ தட் காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் பிளானை கண்டினியூ பண்ணுறது மட்டும்தான் உங்களோட கோலாக இருக்கும். உங்கள் உடம்பு, மனசு, என்விரான்மெண்ட் அந்த 3மே உங்களை அதை நோக்கி புஷ் பண்ணும். குறை சொல்கிறதுக்கு முன்னாடி செக் தீஸ் 3 திங்ஸ்: மைண்ட், பாடி அண்ட் என்விரான்மெண்ட். அப்படியும் உங்களால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியலையா? சென்ட் மீ அ மெசேஜ். என் பயோவில் லிங்க் இருக்குது, இமீடியட்டாக உங்களோட கிளாரிட்டி காலை புக் பண்ணுங்கள். லெட்ஸ் கனெக்ட் சூன். டேக் கேர் மேரேஜான்ஸ். See you soon.